நான் உங்களை சிறுத்தை இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா பூம்புகாரில் இருக்கிற ஹோட்டல் எம்இ மெஸ்ஸில் தாங்க இருக்கோம். இங்கே சிக்கன் ரைஸு, பிரியாணி, மீன் குழம்பு வேறு லெவலாக இருக்குமா. அவர் போட சிக்கன் ரைஸ் வந்து அவ்வளோ ஒர்த்தாக டேஸ்ட்டாக இருக்குமா. அதுவும் 15 கிலோமீட்டருக்கு ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். நாம் இந்த சிக்கன் ரைஸை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு டேஸ்ட்டு சொல்கிறோம் வாங்க. இங்கே பாருங்க, ரைஸு குவான்டிட்டிலாம் செம்மையாக இருக்குங்க. பீஸ்லாம் வந்து கரெக்டாக அந்த அளவுக்கு இருக்குங்க. 2 ஆள் சாப்பிடலாம் போல இருக்குங்க. பாருங்க, இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாம் வாங்க. அருமையாக இருக்குது. இந்த மசாலாலாம் வந்து ஃபுல்லாக ரைஸில் மிக்சிங் ஆகிருக்கு. வேற லெவல். ம் 15 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண வந்ததுக்கு ஒர்த்தான் சாப்பாடுங்க. சாப்பிட்றதுக்கு அந்த டேஸ்ட்டாக இருக்குது அந்த மாதிரி. இதை வந்து நம்ம கையில் சாப்பிட போகிறதில்ல, வாயாலே சாப்பிட போகிறோம். அந்த மாதிரி தான் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். பாருங்க இப்போ. ஒர்த்தாக இருக்குங்க. இது வந்து 2 ஆள் சாப்பிடலாம். ரைஸும் அதிகமாக இருக்குது, அதுபோல் சிக்கனும் அதிகமாக இருக்குது. ஒரு ரகசியமே மசாலா தாங்க. சிக்கன் ரைஸை அவங்க அடிக்கிற சட்டியில் போட்டு அடிப்பாங்க பார்த்தீங்கன்னா, அதுலேயே மிக்ஸ் ஆகி வந்தால் தான் கரெக்டாக இருக்குமே. அதோட வேறு லெவலாக இருக்குது. சிக்கன் ரைஸ் தரமாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்ணுமா, நம்ம அண்ணன் கடையை விசிட் பண்ணி பாருங்கள். தரமாக இருக்கும். 100 ரூபாய்க்கு ஒர்த்தாக இருக்கும். நம்ம எவ்வளோ லாங்லேருந்து வந்து சாப்பிட்டாலும் அந்த இதுக்கு ஒர்த்தாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலில் சீர்காழி 360 சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து எந்த ஹோட்டலில் ஃபுட் ரிவ்யூ பண்ணலாம் சொல்லுங்கள், அதையும் பண்ணிட்டோம். டாட்டா பாய் பாய். நம்ம
சாப்பிடுங்கண்ணா இருக்குது கடையில் ஸ்பெஷல்னாலே பிரியாணி தானே. பிரியாணியில் வந்து பீஸ் சூப்பராக இருக்கும். தனியாக கிரேவி வச்சு கொடுப்போம். அதனால் பிரியாணி அல்டிமேட்டாக இருக்கும். மாஸ்க்கும் சரி ஒரு 2-3 ஹவர் ரொம்ப ஹெவியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி தான் பிரியாணியை பண்ணுவார். சூப்பராக இருக்கும். நமக்கு வந்து மீன் குழம்பு சாப்பாடு மீன் குழம்பு அல்டிமேட்டாக இருக்கும். நான் வந்து சாப்பிட்டு அமௌண்ட் எவ்வளோ வரும்? அமௌண்ட் வந்து 80 மீன் குழம்பு ஃப்ரை, அதாவது ஃபிஷ் ஃப்ரை வச்சு வந்து சாப்பாட்டுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். மீன் குழம்பு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு காசு கொடுத்தா போதும். நம்ம கடைக்கு வாங்க, வந்து சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் காசு கொடுத்துட்டு போங்க. ஓகே, கண்டிப்பாக ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் எல்லாமே அல்டிமேட்டாக போட்டு நான் தான் போட்டு தரேன். வாங்க. சரி, ஓகே. இது பூம்பார் வந்தீங்கன்னா ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பெஸ்ட்டு ப்ரைஸாக இருக்கும். ஒர்த்தான சாப்பாடு இருக்கும்.